ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால மீண்டும் ஒரு நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இல்ல. அதனால ஆண்டவர் நம்ம மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு புது இடத்துல இருந்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல கிளாரிண்டா சர்ச்சுன்னு ஒரு சர்ச் உண்டு. அந்த ஆலயத்திலிருந்து உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆலயத்துல என்ன அப்படி ஒரு விசேஷமான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி மிஷினரிகள் எல்லாம் இந்த இடத்துல தியாகமாய் ஊழியம் செய்த நாட்கள்ல, அப்போ ஒரு பிராமண சகோதரி அவருடைய கணவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லி தன் சொந்தக்காரங்கள் எல்லாம் வற்புறுத்துற ஒரு காரணத்துல இருக்கும் பொழுது, இந்த வெள்ளைக்கார மிஷினரி இவங்களை காப்பாற்றி அவங்களுக்கு இவங்க ஒரு மனைவியா ஆகி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். கிளாரிண்டார் அப்படிங்கிறவங்க ஒரு பிராமண சகோதரியா இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சரித்திர காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அது தேவன் செய்த காரியம். இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டு என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்னார். பாருங்க, பலவிதமான பொய்யான காரியங்கள் நம்மள மேல பேசும்போது, தீமையான காரியம் நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா பாக்கியவான்களா இருப்போமா. ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார், உங்களோடு பேசுவார். நீங்க அநேகரால் நிந்திக்கப்படுறீங்களா? அநேகரால பழிக்கப்படுகிறீங்களா? அநேகரால ஒடுக்கப்படுகிறீங்களா? இந்த சகோதரி அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியா மாறி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயமா நிற்கு அப்படின்னா அது தேவன் செய்த காரியம். அவர்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டு மனுஷர்களால் பகைக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த காரணத்தினாலதான் ஆண்டு இவ்வளவு தூரம் இன்னைக்கு ஆசீர்வதிக்க முடிஞ்சது. இதே போல இன்னைக்கு கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்தின்படி மற்றவர்கள் எங்களை என்ன பேசினாலும் நாங்க உமக்கு சாட்சியா நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் பேசப்படுகிற வார்த்தைகளை சகிக்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யும். அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தின்படி சாட்சியா நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.